ஸோ இந்த ஒரு வீடியோவில் வந்து நம்ம எந்த ஒரு புத்தகத்தை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஒரு புக் வந்து புதுசாக ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தேன். இக்கிகாய் அப்படின்னு சொல்லிட்டு. பட் பேர் வந்து கரெக்டாக சொல்கிறான்னு தெரியல. பட் அதில் வந்து எனக்கு ஒரு ஆஃபரில் கிடச்சிச்சு. சரி, அதை வந்து ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு. நான் எப்பவும் போல் வந்து நிறைய .com இருக்குது. அந்த காமன் ஃபோக்ஸ் இருக்குது, சீர் அப்படின்னு சொல்லி ஒரு இது இருக்குது, இறைவி புக்ஸ் இருக்குது, பனுவல் இருக்குதுன்னு சொல்லிட்டு எல்லாத்துலேயுமே நான் செக் பண்ணேன். ஈவன் ஃப்ளிப்கார்ட்டில், அமேசானில் கூட செக் பண்ணேன். எல்லா இடத்துலையுமே அந்த புக் வந்து ஒரு 200, 250, 300, அப்புறம் வந்து 357 சொல்லிட்டு எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக தான் இருந்துச்சு. சரி, ஓகே, வேறு இதில் கம்மியாக இருக்குன்னு சொல்லி பார்க்குறப்ப மீஷோவில் செக் பண்ணேன். அதே புக்கு தான். ஸோ அது எங்கே எவ்வளோ இருக்குன்னு பார்த்தா வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 145 ரூபா, 150 ரூபா தான் வந்து எனக்கு 150 ரூபாய்க்கு வந்து கிடச்சிச்சு. இந்த இக்கிகாய் அப்படின்ற ஒரு புத்தகம். நான் ஸ்டார்டிங்கில் வந்து பேரை கொஞ்சம் மாற்றி சொல்லியிருப்பேன். இதுதான் இந்த புத்தகம் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான புத்தகம்னு சொல்லுவாங்க. ஏன்னா இந்த புத்தகம் வந்து வேறு லெவலில் வந்து ஒரு ரெக்கார்ட் படைச்சிருக்கு அப்படிம்பாங்க. நிறைய பேர் வந்து இந்த புத்தகத்தை வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லி. ஜப்பானிய எழுத்தாளர் தான் வந்து இந்த புத்தகத்தை வந்து எழுதியிருக்காங்க. ஸோ தமிழில் வந்து குமாரசாமி அவர்கள் தான் வந்து மொழிபெயர்த்திருக்காங்க. அந்த ஜப்பானீஸ் அவங்களில் யாருன்னா வந்து ஹெக்டர் கார்சியா அண்ட் பிரான்சிக்ஸ் மிரா ஈசஸ் அப்படின்றவங்க தான் வந்து இந்த புத்தகத்தை எழுதியிருக்காங்க. தமிழில் வந்து குமாரசாமி அவர்கள் வந்து மொழிபெயர்த்திருக்காங்க. இந்த புக்கம் வந்து விற்பனையில் வந்து ரொம்ப ரொம்ப உலக சாதனை படைத்திருக்கு அப்படின்றாங்க. அதாவது வந்து மனுஷங்க வந்து சந்தோஷமாக வாழ்கிறதுக்கும் ரொம்ப ரொம்ப நிறைய வயசு வாழ்கிறதுக்கும் அது அந்த சம்மந்தமாக வந்து நம்ம எதை நோக்கி போய்கிட்டு இருக்கோம் அப்படின்னு தெரியாமல் ரொம்ப ரொம்ப அவசரமாக போயிட்டு இருக்க வாழ்க்கையில் நம்மளோட நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லி அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு ரொம்ப ஆரோக்கியமாக சந்தோஷமாக வாழ்கிறதுக்கான நிறைய சாத்தியக்கூறுகளை வந்து இங்கே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்களா அந்த ஜப்பானிய எழுத்தாளர்கள். அதுதான் வந்து இந்த புக்கு நிறைய உலக சாதனையை படைத்த புக் இது. ஏன்னா நிறைய பிரிண்ட் போட்டு வந்து இந்த புத்தகம் வந்து சேல் ஆகிருக்கு. ஏன் வந்து அந்த ஜப்பானிய அவங்க வந்து எழுத்து வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸ்னால் வந்து இப்போ நம்ம உலக நாடுகளில் எடுத்துக்கிட்டோம்னா ஜப்பானியர்கள் மட்டும் தான் வந்து அதிக வயசு வந்து வாழ்கிறாங்களா. அதாவது ஆண்களும் பெண்களுமே வந்து கிட்டத்தட்ட வந்து 87 வயசு, பெண்கள் வந்து 81 வயசுன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட வந்து 90 வயசு வரையும் அந்த ஊரில் வந்து இன்னுமே வந்து வாழ்கிறவங்க நிறைய பேர், சதவீதம் வந்து நிறைய சதவீதம் இருக்காங்களாம். அதாவது எப்படி சொல்கிறதுனா, இப்போ இந்தியாவில் வந்து 90 வயசில் உள்ளவங்க வந்து சும்மா ஒரு 10 பேர் நடத்த, அங்கே பார்த்தா 50 பேர் இருப்பாங்க. நான் ஜஸ்ட் ஒரு இதாக சொன்னேன், கால்குலேஷனுக்காக சொன்னேன். அந்த மாதிரி வந்து அவங்களோட சராசரி வயசே வந்து 80 வயசுக்கு மேலே தான் இருக்காங்க ஒருத்தவங்களோட சராசரி வயசும். பட் இந்தியாவில் வந்து ஒரு 50, 60 அதுதான் வந்து சராசரி வயசாக இப்போ வந்து இருக்குது. அதுக்கு நிறையா பிரச்சனைகளும் இருக்குது. ஸோ அதனால் வந்து அந்த ஜப்பானியர்கள் வந்து ஏன் இவ்வளோ அதிக வயசு வாழ்கிறாங்க, அவங்க ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாகவும் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாகவும் அவங்களோட வாழ்க்கையை நோக்க தெரிஞ்சும் ரொம்ப ரொம்ப அவசரப்பட்டு ஓடாமதையும் கரெக்டாக போயிட்டு இருக்கனால தான் வந்து அவங்க இவ்வளோ வயசு வாழ்கிறாங்க அப்படின்றதையுமே சொல்கிறாங்களாம். ஸோ அதனால் வந்து அந்த ஒரு விஷயத்தை பற்றி பேசுறதுனால வந்து இந்த புக்கு வந்து விற்பனையிலே வந்து பெரிய உலக சாதனை படுத்திருக்கு. ஸோ இந்த புக்கை பற்றி தான் சொல்லலான்னு, இன்னும் நான் படிக்கலை. ஸோ படிச்சுட்டு வந்து சொல்லலான்னு. இந்த புத்தகத்தோட விலையை வந்து இங்கே எம்ஆர்பியை வந்து 399 போட்டிருப்பாங்க. எல்லா வெப்சைட்லேயுமே வந்து 399, 379, 250, 300 அப்படி தான் போட்டுச்சு. பட் எனக்கு மீஷோவில் வந்து கிட்டத்தட்ட வந்து எனக்கு ஒரு 150, 170 அவ்வளோவே கிடச்சிருச்சு எனக்கு. ஸோ அதனால தான் அதை பற்றி ஷேர் பண்ணிக்கலான்னு. இதில் மொத்தம் பேஜே வந்து 277 பேஜஸ் இருக்குது. பிரிண்ட்டுமே நல்லா தான் இருக்குது. ஸ்மெல்லுமே வந்து சூப்பராக இருக்குது. எப்போவுமே வந்து புது புக் வாங்கினா அந்த ஸ்மெல் பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். புத்தகம் படிக்கிறவங்களுக்கு சொல்கிறேன். ஸோ ரொம்ப ரொம்ப ஒர்த்தான ஒரு புத்தகம் இது. நான் வாங்கின ரேட்டுக்கு ஸோ கம்மியாக தான் வாங்கியிருக்கேன். ஸோ நீங்களுமே வாய்ப்பு இருந்தால் அந்த புத்தகம் வந்து மீஷோவில் வந்து ட்ரை பண்ணி வாங்குங்க. இன்னொன்று அதோடு சேர்ந்து இதுவுமே வந்திருக்கு, ஸோ மெனி புக்ஸ் ஸோ லிட்டில் டைம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு நோட் பேட் அந்த நோட்டோடு வந்திருக்கு. மேபி இந்த கோடோட நம்ம வந்து புக் பண்ணால் வந்து 10% ஆஃபர் வேறு தராங்களா இந்த இன்ஸ்டாகிராம் பேஜில். அந்த ஒரு ஆஃபருமே வந்து இந்த ஒரு இதோடு வந்திருக்கு. மேபி 10% ஆஃபர் தராங்களா இந்த இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து இந்த ஒரு கோடு வச்சு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து அந்த புக் எந்த அளவுக்கு படிக்கிறோமோ அதை முடிச்சுட்டு இதை மாதிரி இப்படி வச்சுக்கிறதுக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் வந்து நம்ம இந்த வீடியோவில் வந்து சொல்ல வந்தோம். இன்னொரு விஷயம் என்ன சொல்ல வந்தோம்னா வந்து இப்போ வந்து சுதந்திர தினம் வருது, ஓகேங்களா. ஸோ சுதந்திர தினம் வரனால வந்து நிறைய புக்ஸ் அந்த வெப்சைட்டில் வந்து ஆஃபர் போடுவாங்க. இப்போ வரையுமே வந்து நான் 2-3 ஆஃபர் மட்டும் செக் பண்ணேன். அதில் என்ன வந்து விகடன் புக்ஸ் அப்படின்னு சொல்லி நான் நிறையா புத்தகங்கள்லாம் வாங்கியிருக்கேன். அதாவது இந்த சட்டம் A to Z, சட்டத்தால் யுத்தம் செய், அப்புறம் வந்து இந்த கதைகளின் கதை, இதெல்லாம் வந்து விகடனில் தான் வாங்கினேன். அப்போ வந்து 30% ஆஃபர் போட்டிருந்தாங்க அந்த வேர்ல்டு புக் டேக்கு. இப்போ வந்து 20% வந்து இந்த சுதந்திர தினத்துக்கு ஆஃபர் போட்டிருக்காங்க. சில புக்ஸ் வந்து 30% போட்டிருக்காங்க. நீங்கள் விகடன் புக்ஸ்ன்னு சொல்லி கூகுளில் போய் சர்ச் பண்ணிங்கன்னா அந்த வெப்சைட் ஓப்பன் ஆகும். அதில் நிறைய புத்தகங்கள் இருக்குது. நான் வந்து இந்த சட்ட புத்தகங்கள் வேணும்னு சொல்லிட்டு வாங்கினேன். அதுக்கப்புறம் வெங்கடேசன் அவர்கள் எந்த புத்தகம் வாங்கினேன். பட் நிறைய புத்தகம் இருக்குவாங்க. வேல்பாரியிலேருந்து பொன்னியின் செல்வன்லேருந்து பெரிய பெரிய வரலாற்று புத்தகங்கள், எல்லா புத்தகங்களுமே வந்து விகடன் அந்த books.comல இருக்குது. 20% ஆஃபர் போட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து ஏதாச்சும் ஒரு புக் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஒரு ஆஃபரில் வாங்க, உங்களுக்கு வந்து அமௌண்ட்டுமே கொஞ்சம் கம்மியாகும். ஸோ அதில் வாங்கினது தான் இந்த 3 புக்கும். அதாவது நான் வேர்ல்டு புக் டேக்கு வந்து 30% போட்டிருந்தாங்க நான் அப்போ வாங்கினது.
அதுக்கப்புறம் வந்து இந்த சுதந்திரத்தை பற்றி இன்னும் கொஞ்சமே நிறைய தெரிஞ்சுக்கணும்னா இந்த எனது இந்தியா புத்தகம் வாங்க. நம்ம வந்து சும்மாவே சொல்லிடுவோம்ல, இதுக்கு பிரிட்டிஷ்காரங்களே இருந்திருக்கலாம்ப்பா, அவங்க இருந்தால் கூட நம்ம நல்லா இருந்துருவோம்ப்பா, சுதந்திரம் கிடைச்சி வந்து நம்ம தான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு. பட் அதையுமே இங்கே எஸ் ராமகிருஷ்ணன் வந்து இந்த எனது இந்தியா புத்தகத்தில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் சும்மாலாம் வந்து சுதந்திரம் வந்து கிடைக்காம இருந்திருக்கலாம்ப்பா, அவங்க இருந்தால் வந்து ஜாலியாக இருந்திருக்கலாம் அப்படி இப்படின்னு சொல்லுவீங்க. பட் ஆனால் நீங்கள் வரலாறை படித்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு வார்த்தையை வந்து நம்ம யூஸ் பண்ணவே மாட்டோமா. ஏன்னா அந்த சுதந்திரத்துக்கு முன்னாடி எந்த அளவுக்கு மக்கள் அடிமைப்படுத்தப்பட்டாங்க, எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க, எவ்வளோ பேர் வந்து கொல்லப்பட்டாங்க, குற்றப்பரம்பரை அப்படின்னு சொல்லி எவ்வளோ பேர் வந்து இனப்படுகொலை பண்ணப்பட்டாங்க, எவ்வளோ பேர் அடிமையாக இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வரலாறுலாம் வந்து நம்ம எல்லாத்தையும் படிக்க ஆரம்பித்தா சுதந்திரம் கிடைச்சது எவ்வளோ நல்லது, இப்போ எவ்வளோ லக்ஸரியாக இருக்குன்னு சொல்லி நமக்கு அது புரிய ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த புத்தகத்தில் வந்து நிறைய சாப்டர்ஸில் வந்து அந்த வரலாறு சொல்லியிருப்பாங்க. சுதந்திரத்துக்கு பின்னாடி உள்ள வரலாறும் அந்த சுதந்திரம் கிடைக்கிறப்போ உள்ள வரலாறுமே. அதனால் வந்து இந்த சுதந்திர தினத்துக்கு தான் இந்த ஆஃபர் போட்டிருக்கனால இதையுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் சொல்லலான்னு. ஸோ இந்த புத்தகம் எனது இந்தியா தேசாந்திரி பதிப்பகம் எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் வந்து எழுதியது. இது ஒரு 650 ரூபாய் இந்த புத்தகம். இந்த புத்தகத்தை பற்றி நம்ம 20-25 வீடியோ வந்து நம்ம 30 வீடியோ கூட நம்ம போட்டிருப்போம். இன்னும் கொஞ்சம் பக்கங்கள் தான் இருக்குது, இன்னும் ஒரு 100 பக்கங்கள் தான் இருக்குது. ஒரு சாப்டரை போட்டுட்ருக்கோம். இந்த புத்தகத்தையும் வாங்கி படிங்க, முடிஞ்ச வீடியோ பாருங்கள், இல்லைன்னா இந்த புத்தகத்தை வாங்கி படிங்க. அப்போ தான் வந்து அந்த சுதந்திர தினத்தோட அந்த இம்பார்ட்டன்ஸ் வந்து நமக்கு தெரியும். அந்த வரலாறு படிக்க ஆரம்பித்தா நம்ம இந்த வார்த்தையை சொல்லவே மாட்டோம். சுதந்திரம் கிடைக்காம இருந்திருக்கலாம், அவங்கள்ட்டே நல்லா தான் இருந்தோம் சொல்லி சும்மா இந்த நக்கலுக்காக இந்த வார்த்தை சொல்லவே மாட்டோம். ஏன்னா அதுக்கு பின்னாடி நிறைய வழிகள், நிறைய உயிரிழப்புகள், நிறைய படுகொலை, நிறைய இனப்படுகொலை, நிறைய ஏமாற்றம்லாம் இருக்குது. அது மாதிரி இங்கேருந்து ஏகப்பட்ட கொள்ளையும் தான் அடிச்சுட்டு போயிருக்காங்க. இங்கே இருக்க கோயிலிருந்து, இங்கே இருக்க இப்போ கோயிலுநூறு வைரத்துக்கு வரலாற்று எடுத்தாலே நமக்கு தெரிஞ்சிடும். இங்கே இருக்க வைரம், தங்கம் ஏகப்பட்டதை சுரண்டிட்டு போன வரலாறு தான் இருக்குது. ஸோ நீங்களுமே படிங்க. நான் சொன்ன அந்த வெப்சைட்டில் வந்து செக் பண்ணுங்கள், மீஷோவில் வந்து செக் பண்ணுங்கள், இல்லைனா வந்து அந்த விகடன் புக்ஸும் ஆஃபர் போட்டிருக்கேன் வாங்க. அடுத்து ஏதாச்சும் ஒரு ஆஃபர் இருந்தால் கண்டிப்பாக நான் வந்து இந்த சேனல் அப்லோட் பண்ணுறேன். நன்றி.